டாக்டர் எனக்கு வெயிட் தான் கொஞ்சம் சும்மா ஏறி இருக்கு, அதனால என்ன ப்ராப்ளம் வந்துட போகுது அப்படின்னு நிறைய மென் நினைக்கிறாங்க. நினைப்புதான் குழப்பம் இருக்குமா? கதையா அழுகுறான். எக்ஸஸ் பாடி வெயிட்னால மென்னுக்கு டெஸ்டோஸ்டெரான் லெவல் குறையும், ஸ்பெர்ம் குவாலிட்டி அஃபெக்ட் ஆகலாம், எனர்ஜி லெவல்ஸ் குறையலாம், அதே மாதிரி ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் கூட வரலாம். சில பேருக்கு டயபெட்டிஸ், ஃபேட்டி லிவர், பிளட் பிரஷர் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கூட சைலண்டா இருக்கலாம். நிறைய பேருக்கு இந்த வெயிட் கெயின் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நமக்கு கண்டுபிடிக்கும். வெயிட் கெயின்னால பாடியில ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் கூட அதிகமாகலாம், அதனால லிபிடோ குறையலாம், எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வரலாம், ஃபெர்டிலிட்டியும் அஃபெக்ட் ஆகலாம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா வெயிட் கெயின் வரைக்கும் நிறைய ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தா நம்மளோட ஸ்ட்ரெஸ், நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்ம சாப்பிடுற ஜங்க் ஃபுட்டு, ஸ்லீப்லெஸ்னஸ், இது எல்லாமே வெயிட் கெயினை காஸ் பண்ணுது. வெயிட் கெயின்னால பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ், ஃபேட்டி லிவர் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கும் நம்ம பாக்குறோம். ஸோ இன்னில இருந்து இந்த மாதிரி விஷயங்களை நடக்க விடாம பாத்துக்கோங்க. ஸோ வெயிட் கெயினை மட்டும் பார்க்காதீங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன்ஸையும் செக் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்னதெல்லாம் கேட்டு வெயிட் கெயின் ஆகாம பாத்துக்கோங்க.